வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. இந்த vlogல நான் என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெள்ளி பாத்திரம்லாம் வந்து எப்படி கருப்பாகாம மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் டிப்ஸையும் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக அவங்க மொட்டை மாடிக்கு போவோம். அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் தானியமும் வைங்க. நிறையா பறவைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காம இருக்கும். நம்ம எல்லோரும் இந்த சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா நிறையா பறவைங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும். மார்னிங் மொட்டை மாடியில் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆரஞ்சு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜூஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம். இன்றைக்கி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்க இல்லை ஆரஞ்சு ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வைங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு, பாடி ஸ்க்ரப் அந்த மாதிரி வந்து ஹோம்மேடாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஜூஸ் போட்டுட்டு எல்லா ஸ்கின்ஸையும் வந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன். இது ஃபிலிப்ஸோட சிட்ரஸ் ப்ரெஸ் ஜூஸர். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லா ஆரஞ்ச் ஸ்கின்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல ஒரு 10 days காய வைக்க போகிறேன். அப்படி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸ் ஸ்க்ரப்பு இல்லை பாடி ஸ்க்ரப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்கு, ஆரஞ்சு மாஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை வீட்டிலே நம்ம பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செகப்பவுல் உப்புமா பண்ண போகிறேன். இது வந்து ப்ரௌன் ரைஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செகப்பவுல் உப்புமா தான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அவுல் பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும். இதை ஊற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த அவுல் ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அது தண்ணியில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய டர்ட் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். இந்த தண்ணியை வந்து இப்போ கீழே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை ரன்னிங் வாட்டரில் நல்லாவே கழுவிடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவுல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா 1/2 hour கழித்து பார்க்கும்போது அவுல் நல்லாவே ஊறி இருக்கும். இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 teaspoon கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கோங்க. 1/4 கப் வந்து நடக்கல்ல சேர்த்துக்கிறேன். இது வறுத்த நடக்கல்ல. அவளோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த எண்ணெயிலே கொத்தமல்லி இலை ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இப்போயே ஆட் பண்ணுறேன். ஒரு கேரட்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகமும் ஆட் பண்ணலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 minutes மூடி வச்சிங்க அப்படின்னா கேரட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவுல் வந்து நல்லாவே சாஃப்டாக ஊறிடுச்சு. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறியிருக்கா என்ன அப்படிங்கிறத. ஸோ அவுல் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அவுளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கேரட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அவுலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பவுல் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு ½ லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எப்பவுமே கோகோனட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அவுல் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். வெள்ளை அவுல் கெட்டி அவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இதே மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த சிகப்பவுலில் வந்து நீங்கள் பாயாசம் செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை அவுல ஊற வச்சு தேங்காய் கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை தொட்டுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னியில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வெள்ளி பாத்திரம்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் ரெகுலராக வந்து பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற ஐட்டம் இது தான். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக அந்த மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனால் இந்த மாதிரி பிளாக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரில்லு, சபீனா, அப்புறம் ஒரு ப்ரஷ் இதை வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்க இந்த பிளாக் எல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயில் ரோல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய ஷீட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் டேப் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபாயிலை வந்து பிச்சு உள்ளே போட்டுக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பாத்திரம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா சில்வர் வெசல்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஐட்டமாக வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ எந்தெந்த இடத்துல எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ சில்வர் பாத்திரம் வந்து நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியும் அந்த சைஸ் பாத்திரமும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அது ஊறிட்டு இருக்கும்போது அந்த எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இப்போ ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்குது. அதே அதர் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 ஐட்டம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கம் அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆயிடுச்சா என்னன்ட்டு. இல்லைன்னா அதை வந்து திருப்பி போட்டு நல்லா ஊற வைங்க. ஸோ இப்போ பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ விளக்கில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஸோ அதை நல்லா அப்படியே திருப்பி போட்டு ஊற வச்சிட்றேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம சிங்கில் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு நல்லா வடிச்சிடலாம். ஸோ ஹாட் வாட்டர் ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வடிச்சிருங்க. தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த விளக்கை வந்து உள்ளே போடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு, இப்போ புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் சில இடத்துல இருக்கிறது வந்து பிளாக் வந்து போகாது. ஆனால் இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விடில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் சால்ட் இல்லை பேக்கிங் சோடா வந்து ஏதோ ஒரு இடத்துல படிஞ்சிருக்கும். அது காஞ்சோடனே வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதனால் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். எந்த ப்ரெஷரும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எல்லா ஐட்டமையும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரெகுலராக இப்படி தான் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்.
இப்போ குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரிமூவ் ஆகி பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இல்லை நீங்கள் வந்து எதாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் எடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடித்ததும் நல்லா வந்து ஒரு டவலில் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி ஒரு கிளாத் அதில் வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுடுங்க. சுற்றி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. காற்று வந்து போகாமல் வச்சிடணும் அப்படின்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி பளபளன்னு இருக்கும். ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. காற்று போச்சுனாலே வெள்ளி வந்து கருப்பு பட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பூஜை ஜாமான் விளக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சாம்பிராணி வந்து இந்த மாதிரி சாம்பிராணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே பவுடர் தூக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து அந்த சாம்பிராணி புகை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பூஜாவும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே வந்து விளக்கேற்றி வைப்பேன் மார்னிங் அண்ட் ஈவினிங். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக ஃப்ரைடே பூஜை பண்ணுவேன். ஸோ நீங்கள் சூடம் காட்டுவீங்க இல்லையா, அது தட்டு இல்லை இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மண் விளக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து கறி பிடிக்காமல் இருக்கும். பித்தளை தட்டு இல்லை காப்பர் தட்டு எது யூஸ் பண்ணாலுமே நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு அதில் சூடம் ஏற்றலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் தேவையான லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சேன். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லெமன் வாட்டர் பாயில் பண்ணி அதை குடிக்க போகிறேன். இதோட டிப்ஸ் எல்லாம் வந்து நான் வெயிட் லாஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டைப்பர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆதவுக்கு வந்து என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுற டைப்பர் பேர் வந்து க்யூட் சீல். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 52 பீசஸ் இருக்கும். இது வந்து ஒரு கெனடியன் ப்ராடக்ட் வித்தவுட் எலாஸ்டிக். ஸோ கிட்ஸுக்கு வந்து அது போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பியோர் காட்டன் இது. ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்கள ட்ரை அண்ட் சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு தெரியும். ஸோ பேம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தொட்டு பார்த்திங்கனாலே அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து சம்டைம்ஸ் டூப்ளிகேட் ப்ராடக்ட் வருது. ஸோ நான் வந்து டைரெக்டாக டீலர்லேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதை போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையே இருக்காது. ரொம்ப நேரம் ட்ரையாக இருக்கும். நான் நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் இன்ஸ்டாகிராம் கொஷின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைப்பர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த டைப்பரை பற்றி. நிறைய பேர் அதை பார்த்துட்டு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு குட் ப்ராடக்ட் உங்கள் பேபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்யூட் சீல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.